Praise the Lord. Praise the Lord. We miss reading the Bible verse in Spanish. First time I read in Spanish. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஸ்பானிஷ் மொழியில பைபிள் படிக்கல அடுத்த மொழி படிப்போம்னு விசுவாசிக்கிறேன். So before we start, let us pray, okay? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, தகுதி இல்லாத எங்களை நீர் கிருபையால தகுதிப்படுத்தி உங்கள் ஊழல்களை செய்ய எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ராஜா இங்கு அமர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஜனங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, வருகிற உங்களுடைய வார்த்தையானது மக்களோடு பேசட்டும் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. 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 Before I start, I just want to take one moment to say thank you to Reverend M. Joseph, LCC leaders and MW committee for giving me the opportunity to be sharing today. செய்திக்கு போவதற்கு முன்னதாக முதலாவது பழனி போதகருக்கும் வினேசருக்கும் எல்சிசி உக்ரான குழுவில் இருக்கிறவர்களுக்கும் பெண்கள் தலைவி பெண்களுடைய குழுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you so much because I know for a fact that you all have more Bible knowledge than me. உங்க எல்லாத்துக்குமே என்னை விட அதிகமான தேவ அறிவு இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். But I also believe that the message I'm going to share today is not from me, it's from God. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னிடத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று. So I want you to be open to what God and Holy Spirit want to give you today. ஒரு இருதயத்தையும் சிந்தனையும் திறந்து வைங்க. கர்த்தர் உங்களோடு பேசணும் என்று விசுவாசத்தோடு காத்துருங்க. And also I want to pass a message from my church in Mexico. மெக்சிகோவிலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். They all want to tell you that they are praying for you. அவர்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are praying for TNC Seminya's building project. Amen. நம்முடைய திருச்சபை புது பில்டிங்காக அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். For all the ongoing ministries. எல்லா ஊழியர்களுக்காகவும். And they want to tell you also that you are welcome to visit whenever you want. உங்களை எல்லாரையும் மெக்சிகோக்கு வரவேற்கிறார்கள். அன்போடு வரவேற்கின்றோம். Neshmi already getting ready to translate for all of us from Spanish into Tamil. நேஷ்மி நேஷ்மி நமக்கு ஸ்பானிஷ்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க உதவி செய்வார். Right, Neshmi? So if any of you feel the call to go to do missions, you are welcome to visit Mexico. அருள் பணி ஊழியம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மெக்சிகோக்கு வரவேற்கிறோம். Okay, so bear with us, okay? We are not really used to being in front, okay? எங்களோட கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க, ஏன்னா நாங்க இங்க முன்னுக்கு இருந்தது அனுபவம் இல்ல. Okay, so let us start what I want to share today. நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆரம்ப காரியத்துக்கு செல்வோம். So the Bible, what the Bible verse we read, right? It talks about love. God is love. நம்ம படித்த வேத பகுதியில பார்க்கிறோம் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். But throughout the years, many times in my life, I felt unworthy. அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் தகுதி இல்லாதவரை போல உணர்ந்திருக்கிறேன். I even questioned if God could love me. என்னுடைய சீர்குலைந்த சூழ்நிலையில கூட தேவன் என்னோடு இருக்கிறாரா, தேவன் என்னை நேசிக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டிருக்கிறேன். And maybe we all might have that question. நமக்கும் அந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். Can God really love a sinner like me? உண்மையாகவே தேவன் என்னை நேசிக்க முடியுமா? Can a holy God care for a sinner like me? ஒரு பரிசுத்தமான தேவன் என்னை போல பாவியை நேசிக்க முடியுமா? Sorry, I supposed to use this, right? Okay. So, can a holy God care for a sinner like me? ஒரு பரிசுத்தமான தேவன் பாவியான என்னை நேசிக்க முடியுமா? I just want to go back a little bit to the time of creation. ஆண்டவருடைய படைப்பின் காலகட்டத்துக்கு கொஞ்ச நேரம் நம்ம போவோம். So God's purpose for creation was for us to dwell with Him.
தேவன் மனிதனை படைத்த நோக்கம் மனிதன் தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், ஒரு நித்திய உறவோடு இருக்க வேண்டும் என்பதனாலதான். But when men sinned against God, he lost the eternal relationship with him. ஆனால் மனிதன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்த போது அந்த நெருக்கமான உறவையும் நித்திய உறவையும் இழந்து விட்டான். But remember what we read earlier, he loved us and sent his son as an atoning sacrifice for our sins. நம்ம படித்தது போல வேதத்துல சொல்லப்படுகிறது, தேவன் நம்மை நேசித்தபடியினாலே அவர் ஒரே குமாரனை பிரதான பலியாக கொடுத்தார். God loves mankind. He loves his creation and he wants to restore that relationship with us. தேவன் மனிதனை அதிகமாக நேசிக்கிறார். தேவன் மனிதனோடு உள்ள உறவை மீண்டும் மீட்டு எடுக்கும்படியாக விரும்புகிறார். He loves us so much that through all the Bible we can see God trying to restore that relationship. வேதத்தில் தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்று நிரூபிக்க பல சாட்சிகள், பல வார்த்தைகள் இருக்கிறது. நம் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, வேதம் உண்மையானது, சத்தியமானது. We can see that evidence in the Bible that proves how much love us. And we all know that the Bible is truth, right? So now we are going to meditate on one passage, and I want you to open your Bible in the book of 2 Samuel chapter 12. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். Just chapter 12. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Before we go, I just want to give a little bit of backstory on David's life. நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன கதையை பார்ப்போம். I mean, I'm sure that most of us know this story when David fell into sin and he fell to God. உங்க எல்லாத்துக்குமே இந்த கதை கண்டிப்பாக தெரியும். தாவீது ராஜா பாவத்துக்குள்ளாக விழுந்த அந்த கதை. If maybe you don't remember all the details, you can go back and read chapter 11 and then read the whole story of what happened. But now we are going to focus on the chapter 12. உங்களுக்கு இந்த கதை முழுமையாக தெரியாவிட்டால் நீங்க வீட்டுக்கு போய் கூட இந்த பகுதி 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். So we are going to read verse 1. கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். So we read the first words of this verse tells us that the restoration comes from God. The Bible verse says the Lord sent. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மீட்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. The Lord sent Nathan to confront David. தேவன் தீர்க்கதரிசியான நாதனை தாவீதிடம் அனுப்புகிறார். King David had sinned. He had committed sin with Bathsheba and the murder of her husband Uriah. ஒரு நிமிடம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தீர்க்கதரிசியான நாதன் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், பத்ஷெபாவோடு தாவீது செய்த பாவத்தை பற்றியும் அவளுடைய கணவர் உரியா என்பவரை கொலை செய்ததை குறித்து சொல்கிறார். So Nathan tells a parable to David about a rich man stealing a poor man's lamb. நாதன் தாவீது கிட்ட ஒரு கதை சொல்கிறார். And then David gets angry. அது என்ன கதை என்றால், ஒரு ஊரிலே ஒரு பணக்காரரும் ஒரு ஏழையும் இருக்கிறான். அந்த பணக்காரர் ஏழையுடைய ஆட்டுக்குட்டியை திருடிய ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையை கேட்டு தாவீது ராஜா மிகவும் கோபம் அடைகிறார். But then Nathan reveals that David is the man in the story. இறுதியாக நாதன் சொல்கிறார், இந்த கதையில இருக்கும் அந்த பணக்காரர் நீதான் என்று. So in this verse we read that the Lord is the one sent the prophet Nathan to speak to David. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் தான் தீர்க்கதரிசியான நாதனை தாவீதிடம் அனுப்புகிறார். And we mentioned before, right, that God desires to restore that relationship with us. முதலில் நம்ம பார்த்தது போல தேவன்
மனிதருக்கு இருக்கிற அந்த உறவை மீட்டு எடுக்கிறதுக்கு விரும்புகிறார். And here we see the perfect example. David's life was really messy at that moment. தாவீதுடைய வாழ்க்கை சீர்குலைந்த சூழ்நிலையில் இருந்தது. ஆனாலும் தேவன் தான் முதலில் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் தாவீதோடு இருக்கிற அந்த உறவை மீட்டெடுக்கும்படியாக. He fell to God, and even then God sent a prophet to speak to him. மன்னிக்கணும். ஓகே, தாவீது தன்னை உருவாக்கிய தேவனோடு இருந்த உறவை இழந்திருந்தார். இருந்தாலும் தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பினார். சொல்லிட்டேன் முதலில். David had lost his relationship with his creator. தாவீது தன்னை உருவாக்கின தேவனோடு இருந்த உறவை இழந்திருந்தார். True restoration comes only from God. உண்மையான மீட்பு தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது. We can try to hide our sin and cover up what we've done. நாம் நம்முடைய பாவங்களை மறைத்துக் கொள்ளலாம். But we only know that God can help us to truly be free. ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மை உண்மையாகவே விடுதலை செய்து இயேசுவுக்குள் இருந்த அந்த ஆதி அன்புக்கு திரும்பி வழி நடத்த முடியும். Yes, and go back to our first love in Jesus Christ. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த ஆதி அன்புக்கு கொண்டு செல்ல முடியும். Only through God we can be truly free. ஆண்டவரோடு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால உண்மையாகவே விடுதலை அடைய முடியும். So if you are looking for restoration of your life, உங்களோட வாழ்க்கையிலே மீட்பு வரணும் என்று நீங்க வாஞ்சித்தீங்கன்னா you are in the right place. நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்க. This is your first step. இதுதான் உங்களுடைய முதல் படி. Because it's never too late to go back to God. எப்பொழுதுமே மனம் திரும்பி ஆண்டுடைய மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு தாமதமாக இல்லை. Now let us read verse 13. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாவம் நீக்க செய்தார். So here we can see that David was convicted of his sin. தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார். The verse say, then David said to Nathan, I have sinned against the Lord. தாவீது சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். He confessed his sin with the prophet and asked God to help him. தாவீதுடைய பாவத்தை தீர்க்கதரிசியான நாதனிடம் அவர் அறிக்கையிடுகிறார். So we know that God is the one who restored us. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் தான் நம்மளை மீட்டெடுக்கிற தேவன். But God cannot do anything if we don't admit our condition. நம்முடைய பாவங்களை நம்ம உணர்ந்து கொள்ளாவிட்டால் தேவனால எதுவும் செய்ய முடியாது. We need to admit our condition to be restored. நம்முடைய பாவங்களை ஒற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய மீட்பு நம்மில் வரும். In this point of his life is when David wrote Psalm 51. தாவீது சங்கீதம் 51 எழுதினார். அதில் தன் யார் என்றும் தேவன் யார் என்றும் உணர்ந்தார். தன் தவறை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய உதவி இல்லாமல் வாழ்க்கையை தொடர முடியாது என்று ஒப்புக்கொள்கிறார். He recognized who he was and who God was, and he accepted that he had failed. So let us read Psalm 51 verse 10 to 12. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிறைவாரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். I can just imagine David's feelings in that moment. தாவீதுடைய உணர்வுகள் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நான் உணர்கிறேன்.
உன்னத முடியும். If we really like create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me, it's like there's no impact, right? வேற வாய்ப்பு இல்லாதது போல அவர் என்ன உணர்கிறார்னா தேவன் மட்டும்தான் மீட்க முடியும் என்று சொல்கிறார். But at that point in David's life, அந்த நேரத்துல தாவீதுடைய வாழ்க்கையில் God sent a prophet to speak to him. தேவன் தீர்க்கதரிசியான நாதனை அனுப்புகிறார். Before that, he was trying to hide his sin. அதுக்கு முன்பதாக தாவீது ராஜா தன் செய்த பாவங்களை உணராமல் மறைத்துக் கொண்டு இருந்தார். Just let us put us in that situation. தாவீதுடைய இடத்திலே நம்மள கொஞ்ச நேரம் வைத்து பார்ப்போம். You fell to God and now you are trying to put your mess under the carpet. நம்மளும் ஒரு நேரத்துல நம்மளுடைய பாவங்களை தவறுகளை மறைக்க முயற்சி எடுக்கிறோம். Suddenly, Pastor Ebenezer come to your Lord. தீர்க்கதரிசி நாதனை போல நம்முடைய போதகர் எபினேசர் நம்மளுடைய கதவுகளை தட்டும் பொழுதுதான் நம்மளும் அதை உணர்ந்து பாவத்தை அறிக்கிறது போல. And he start to tell you a story. இப்போ பாஸ்டர் எபினேசர் தான் நம்ம கிட்ட ஒரு கதை தீர்க்கதரிசி போல கதை சொல்றாரு என்று வைத்துக் கொள்வோம். Then you are like, you that person, it's really bad. So பாஸ்டர் எபினேசர் அந்த கதை சொல்றாரு. ஒரு பணக்காரர் இருந்தார், ஒரு ஏழை நாட்டுக்குடி திருடினார். அந்த கதை சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம், இது எப்படி முடியும்? அந்த பணக்காரன் செய்த தவறாச்சே. ஒரு பணக்காரன் எப்படி ஏழையுடைய ஆட்டுக்குடி போய் திருட முடியும்? அந்த பணக்காரன் சாக வேண்டும், 4 மடங்குக்கு அதிகமான நஷ்ட ஈடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருந்தது நம்ம தான், அது நமக்கு தெரியாது. Then pastor with his sweet voice, பாஸ்டர் இனிப்பான அன்பான நைஸா இனிமையா சொல்லுவாரு, அந்த கதையில இருக்கிறது நீதான். tells you, you're really angry. You know who's that person in the story? It's you. இந்த கதையை கேட்டு நீ கோபமா ஆகுறியா? இந்த கதையில உள்ளது நீதான் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவாரு. Imagine that brokenness, how David felt in that moment. A prophet came and tell him what he was doing. தாவீதுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா அந்த தீர்க்கதரிசியான நாதன் சொல்லாவிட்டால் அவருடைய தப்பை உணர்ந்திருக்க மாட்டார். ஸோ அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினதுனால தான் தாவீது தன் செய்த தவறுகளை உணர்ந்து மனது உடைந்து போறாரு. நான் ஆண்டவருக்கு எதிராக செய்துட்டேன்னு மனம் உடைந்து போகிறார். I just, whenever I read this psalm, I really feel like a broken heart. இந்த சங்கீதத்தை நான் படிக்கும் போது அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை என்னால் உணர முடிகிறது. How David was saying a supplication to God. God, create in me a pure heart. தாவீது சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, பரிசுத்த ஆவியை என் மேல நீங்க ரினியூ பண்ணுங்க, புதுப்பித்தருங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு மனது உடைந்து போய் தப்பை உணர்ந்த இந்த குற்ற உணர்வுல இருக்கும் பொழுது அவர் அதை சொல்லியிருப்பார் என்று நான் உணர்கிறேன். Do not cast me from your presence. God, please do not cast me from your presence. Don't take your Holy Spirit from me. தாவீது உருக்கத்தோடு சொல்கிறார், பிதாவே இந்த பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளாத இருங்க, உங்களோட கிருபையை என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளாத இருங்கன்னு சொல்லி அவர் மன்றாடுகிறார். Please God, restore to me the joy of your salvation. ஆண்டவரே தயவு செய்து என்னை மீட்டு எடுங்க, என்னை புதுப்பித்தருளும் என்று சொல்லி தாவீது மன்றாடுகிறார். That means David had lost the joy of being saved. அப்போ தாவீது ரட்சிப்பு அடைந்த அந்த அனுபவத்தை இழந்து இருந்தார். I don't know if any of you have experienced this, to be in a situation so dark that you feel that God doesn't love you anymore. சில நேரங்களில் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவரை நம்ம இழந்துட்டோமா, நம்ம கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட ஆண்டவருடைய அன்பை நம்ம இழந்துட்டோமான்னு சொல்லி நம்ம கூட அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு கூடும். I grew up knowing about Jesus. நான் வளரும் போது ஆண்டவரை அறிந்து கொண்டு வளர்ந்தேன். But I didn't know I could have a relationship with him. ஆனால் நான் தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியாது. I believe that if I sin, I have to go to someone and then they would tell me what to do to pay for that sin. நான் நினைத்தேன், நான் பாவம் செய்திருந்தால் ஒருவர்கிட்ட போய் நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லணும்.
And so many times I felt like maybe I'm not saying it right because I don't think so this is enough to pay what I need. Maybe I'm not doing enough, so it's not I cannot pay for my sin. சில நேரங்களில் நான் நினைப்பேன், நான் வந்து ஆண்டவருக்கு போதுமான காரியத்தை நான் செய்யல, அவர் எனக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், நான் பாதியா இருக்கிறதுனால I'm not doing enough, நான் போதுமான காரியத்தை நான் ஆண்டவருக்கு செய்யல என்று நான் உணர்கிறேன். And maybe you feel that your life is not as messy as David's. சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில இருந்த குழப்பம் மாதிரி நம்ம வாழ்க்கையில இல்லை, ஏன்னா நம்ம கொலை செய்யல, மற்ற பாவங்களை நம்ம செய்யலன்னு சொல்லி அந்த குழப்பம் வந்து நம்மளோட வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளலாம். But we can lose our relationship with God by simply neglecting to spend time with Him. ஆனால் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த உறவை இழந்து போக முடியும். By stop to do His will. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம இருப்பதாலும் அந்த உறவை இழந்து போக முடியும். By being in a comfort zone. ஒரு சொகுசான சுகமான கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிறதுனால கூட அந்த உறவை இழந்து போக முடியும். Or just by living easy as a Christian. This is like having a wound. இது எப்படி என்றால், இப்போ நமக்கு ஒரு காயம் பட்டுச்சு உடம்புல. This is like having a wound. You know, you have a wound and you go to the doctor for help. இப்போ நம்ம உடம்புல காயப்பட்டுச்சு, நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போறோம் சிகிச்சைக்காக. Let's say you go to the doctor and then the doctor asks you what's wrong. அப்ப மருத்துவர் கேக்குறாரு, என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. Then you are bleeding, you know, from one hand. உங்க கையில காயத்துல இருந்து ரத்தம் வருது, புண்ணா இருக்குது. But then you hide your hand and then you say nothing is wrong. ஆனா மருத்துவர் கேட்கும்போது இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க மறைப்பது போல. Even the doctors see that you are bleeding. He cannot help you if you don't give your hand. ஆனா அந்த மருத்துவர் உங்க உடம்புல இருக்கிற காயத்தையும் ரத்தத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட நீங்க அதை ஒத்துக்கொள்ளலைனா, காமிக்கலைனா அவரால ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சிகிச்சையும் செய்ய முடியாது. You need to show your wound to Jesus. அதே போல நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்முடைய காயங்களை காட்டணும், பாவங்களை காட்டணும், ஒற்றுக்கொள்ளணும். You need to admit your condition. நான் பாவம் செய்துட்டேன், நான் இந்த மாதிரி ஆண்டவருடைய வழியை விட்டு தவறி போயிட்டேன் என்று சொல்லி நம்ம ஒப்புக்கொள்ளணும். And how do you admit? Through the conviction of the Holy Spirit. அதை எப்படி நம்ம செய்ய முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் வழிநடத்துதலினாலும் மட்டும்தான். So you need to examine yourself how your life is right now. நம்மளோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். We know that the restoration comes from God. மீட்பு ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான் வருது என்று நமக்கு நன்றாக தெரியும். We know that we need to admit our condition for Him to help us. நம்மளுடைய சூழ்நிலையை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்புக்கொள்ளணும், அறிக்கையிடணும் என்று நமக்கு நன்றாக தெரியும். Then what is next? அடுத்தது என்ன? Let us read Psalm 51. சங்கீதம் 51 படிப்போம். 11 to 13. 11 13 வரை. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது போதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். In this point, David realized of his condition and asked God to restore him. தாவீது தன்னுடைய நிலையை அறிந்து தேவனிடம் தன்னை மீட்டு எடுக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். Then in the middle of his brokenness, he made a commitment to teach others. அதன் பிறகு அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். பாவத்தில் வாழும் மக்களுக்கு தேவனுடைய வழிகளை போதிக்க வேண்டும் என்று. David saw the need of sharing what we learned and use our testimony to bring people to Jesus. தாவீது நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியத்தை மக்களுக்கு பகிர வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். We need to do something once God has restored us.
நாமளும் ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்த பிறகு மறுவாழ்வு கொடுத்த பிறகு ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். So dear friends, I want to ask you, what are you doing? நண்பர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? God has restored you. ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். What are you doing now? நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? Or maybe you are at a point in your life that you feel that God needs to restore you. உங்களோட வாழ்க்கையில நீங்க சில நேரங்களில் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்று. Maybe you feel like David. நீங்களும் தாவீதை போல உணர்ந்திருக்கலாம். You feel that your life is dark. உங்களோட வாழ்க்கை பாவத்துல இருளில் இருக்கிறது போல நீங்க உணர்ந்திருக்கலாம். Maybe you don't even know why are you here. ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். But let me tell you, you are here for a reason. நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், நீங்க இருக்கிறது ஒரு காரணத்தின் நிமித்தமாக. You all have a purpose. உங்க எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. And God's will for your life is perfect. ஆண்டவர் சித்தம் உங்க வாழ்க்கையில சம்பூர்ணமாக இருக்கிறது. He's never early, he's never late. ஆண்டவர் தாமதமாகவும் இருக்க போறதில்ல, சீக்கிரமாகவும் இருக்க போறதில்ல. But are you admitting your condition to God? உங்களோட சூழ்நிலைகளையும் பாவங்களையும் நீங்க ஆண்டவரிடம் அறிக்கை செய்கிறீங்களா? Are you telling God, I need you? ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், என்னை மீட்டெடுக்க நீங்க வேணும்னு நம்ம சொல்றோமா? The Bible says that Jesus tell us, call upon me and I will answer. வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். We are not in a time that we can be lazy. நம்ம சோம்பேறியாக இருக்கிற நேரம் இல்லை. Just look around what's happening in the world. நம்மை சுத்தி இந்த உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. We believe that Jesus will come back. நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார். And he is coming soon. அவர் சீக்கிரமாக வருகிறார். What are you doing? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? Dear TMC Semeni members, TMC செமனி மக்களே, I want to remind you இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். that God's love is not based on how good we are. தேவனுடைய அன்பு நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்பதில் இல்லை, அது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதில் தான் இருக்கிறது. It's based on how good he is. His love is constant. தேவனுடைய அன்பு அசைக்கப்பட முடியாதது, unshaken, and more powerful than anything we've done or failed to do. நாம் செய்தவைகள் செய்யாதவைகளை காட்டிலும் தேவனுடைய அன்பு மிகவும் வல்லமையானது. Even we can see a mess in David's life. நாம் தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாக சிக்கலாக இருந்ததை பார்த்தோம். Throughout all the Bible, David was called a man after God's heart. அவரு அவ்வளோ காரியத்தை செய்திருந்தாலும் கூட அவரு தேவனுக்கு நெருக்கமானவன் என்று அழைக்கப்பட்டார். கொஞ்ச நேரம் தாவீது பல தவறுகளை செய்திருந்தாலும் அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டார். How much God loved David, even he did so many things. தாவீது அவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் கூட தேவன் அவரை எவ்வளவாய் நேசித்திருந்தார். You can say, but I have never done what David did. தாவீது செய்த பாவத்தை போல நான் செய்யவில்லை. I'm not as bad as David. தாவீது போல நான் கொடூரமா இல்லை. But remember that there is no measurement for sin. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, பாவத்தை அளவு எடுக்க முடியாது. சிறிய பாவம் பெரிய பாவம் கிடையாது, பாவம் பாவம். We all have fallen short of God's glory. நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டுடைய மகிமைக்கு நம்ம எல்லாருமே தகுதியானவர்கள். இழந்தவர்கள், பாவம் செய்ததனால இழந்தவர்கள். We all have fallen short. All. So we all have made and commit sin. Even you say a small lie. நம்ம எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். ஒரு சிறிய பொய் சொன்னாலும் கூட, even someone that kill another person, யாராவது கொலை செய்திருந்தாலும் கூட, is still sin. பாவம் தான். Restoration means returning something
to its original condition, improving it after damage. மீட்பு என்பது ஒரு பொருளை அதன் முதன்மையான நிலைக்கு திரும்ப கொண்டு போறது. அது சேதமடைந்திருந்தாலும் அதை மேன்மைப்படுத்துவது. I just want you to look at the picture there. It's broken, right? ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த படத்தை நீங்க பாருங்க. அது உடைந்த நிலையில இருக்குது. It might seem that still look not really nice. அது அழகாக இல்லாவிட்டாலும் But this was repaired with gold inside. இது வந்து கோல்ட் பவுன் தங்கத்தை பயன்படுத்தி அதை அழகாக ஒட்டி டிசைன் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. When God restored us, He improved us. ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்கும் பொழுது அவர் மறுபடியும் நம்மை இன்னும் அழகாக உருவாக்குறார். So it is time to restore our relationship with God. இது நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவை மீட்டு எடுத்துக்கொள்ற நேரம். To bring it back to its original purpose. அவருடைய ஆதி அன்புக்கு மறுபடியும் திரும்புகிற நேரம். Remember what I said at the beginning? What was the purpose why God created man? நான் முதலில் சொன்னது போல ஆண்டவர் மனிதனை உருவாக்கின காரணம் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரோடு நித்திய உறவோடு இருக்கிறதுக்காகவும் தான். He created us to dwell together with us. அவரோடு நல்ல உறவு கொள்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறாரு. That was the original purpose. அதுதான் உண்மையான காரணம். And how he restored, he give the big step, God give the big step. He sent his son. ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக உலகத்துக்கு அனுப்பினார். இதற்காக தான் நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக. Through Jesus we can be restored. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டும்தான் நம்மளால மறுபடியும் நம்ம வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுக்கப்பட முடியும். He paid for our sins. அவரு நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார், பலியானார். And I just want you to read 1 John 4:9. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 9:10. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. How big God love is that He sent His Son to die for you. அவருடைய அன்பு எவ்வளோ வல்லமையாக இருக்குது. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார், பலியாகிறதுக்கு அனுப்பினார். What else God can do to show you that He wants to restore His relationship with you? ஆண்டவர் வேற என்ன செய்ய முடியும்? நம்மளை மீட்டெடுக்கும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். வேற என்ன செய்ய முடியும்? அவருடைய சொந்த மகனையே அனுப்பினார் நமக்காக. I just want to share something. It happened in the New Year service here. உங்களோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வருடம் புத்தாண்டு நியூ இயர் சர்வீஸ் புத்தாண்டு ஆராதனைக்கு நான் வரும்போது நடந்தது. It was our first service here in PNC Slovenia. Even பாஸ்டர் மனைவியோட முதல் ஆராதனையாக இருந்தது. Then during the worship I was praying. துதி ஆராதனை நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And God spoke to me. ஆண்டவர் என்னோடு பேசினார். And He said that this season is a season of restoration for TNC Slovenia. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, இந்த காலம் ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்க வேண்டிய காலம். He wants you to go back to your first love. நாம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போக வேண்டும். He doesn't want you to be busy with ministry. நம்ம ரொம்ப பிஸியா வேலை ஊழியத்துல மட்டும் இல்லாம and forget that you need to spend time with Him. ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கணும், ஆண்டோட உறவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் என்று நம்ம மறந்துடக்கூடாது. Remember why God called you. ஏன் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று மறந்துடாதீங்க. Maybe a prophet or a pastor told you something many years ago.
ஒருவேளை ஏதாவது ஒரு போதகர், யாராவது ஒரு போதகரோ இல்ல தீர்க்கதரிசியோ உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. And in that moment you felt, yeah, this is what God is calling me to do. அந்த நேரத்துல அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டு இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்றாருன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். And then through all the years you have lost and forgotten that prophecy. அந்த வார்த்தைகளை நீங்க கேட்ட பிறகு வருஷங்கள் கடந்து போகும்போது நீங்க அதெல்லாம் மறந்து திருப்பி நார்மலா பழையபடி நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். It is never too late to go back to God's will. இந்த நேரம் உங்களுக்கு தாமதமாக இல்லை. Don't be afraid of what you have to lose. நீங்க இழக்க போறதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. Because your reward in Him is greater than anything. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க போற பரிசு பெருசாக இருக்குது. Don't focus on the struggles. உங்களுடைய கஷ்டத்தில நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீங்க. But hold on to that promise that God gave you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. TMC Semenyi is a blessed church. TMC Semenyi ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. It's a church that is growing. வளர்கிற சபை. A church that is multiplying. பெருகிற சபை. A church that is reaching out to the lost. கஷ்டப்படுவர்களுக்கும் தேவையா இருக்கிறவர்களுக்கும் நம்ம சந்திக்கிற ஒரு சபை. But now how is your heart with God? இப்போது நம்மளுடைய இருதயம் ஆண்டவரோடு எப்படி இருக்குது? Let us pray. I want everyone to stand. எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். I just want you to reflect in your life. உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. And think about how God can restore your life, in what area. ஆண்டவர் எப்படி உங்களோட வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Only you know, and God knows you better than anyone. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தான் தெரியும் உங்களோட வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருக்குது என்று. But He still wants you to admit that you need Him. ஆண்டவர் இப்போது நீங்க அறிக்கை செய்யும்படியாக கேட்கிறார். நீங்க ஒற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய காரியங்களை அவருக்கு முன்பதாக அறிக்கையிடுங்க. It is no time to be lazy. நம்ம சோம்பேறியாகவும் நேரத்தை செலவழிக்கிறதுக்கான நேரம் இல்லை. Heavenly Father, we thank you, Lord. ஆண்டவரே, பரலோக தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, we know that you are here. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We know that you are here to restore. எங்களை மீண்டும் மீட்டெடுக்கும்படியாக இந்த மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We honor you, Lord. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. You are the Alpha and the Omega. நீங்களே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறீர். The first and the last. ஆரம்பம் முடிவுமாய் இருக்கிறீர். Beginning and end. ஆரம்பமாகவும் முடிவுமாகவும் இருக்கிறீர். You are the Almighty living God. மகிமையான தேவன், வல்லமையான தேவன். There is no one outside of you that we need. உங்களை மாதிரி யாரோனாலும் வர முடியாது ஆண்டவரே. Father God, I pray for all my brothers and sisters in TMC Semenyi. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Father God, I pray for your restoration power to come into their hearts. உங்களுடைய மீட்பின் வல்லமை இங்க இருக்கிறவர்களுடைய இருதயத்திலே கடந்து வரும்படியாக நான் கேட்கிறேன். Father God, I pray for those who need to be restored, who maybe are in a messy situation, Lord. அப்பா, இங்க இருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. அப்பா, சிக்கல்லையும் குழப்பத்திலையும் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கீங்க அப்பா. நீங்க வாங்க, நீங்க மீட்டு எடுக்கும்படியாக நான் கேட்கிறேன் ஆண்டவரே. Father, I pray for your conviction, Lord. அப்பா, மனதில் திருந்ததுக்காக நான் ஜெபிக்கிறேன். To show them that they are in sin. அப்பா, நீங்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, எந்த காரியத்தை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளணும் என்று எங்களுக்கு நினைவூட்டுங்க ஆண்டவரே. Father God, I pray for those that need to do something, Lord, with that restored life. அப்பா, உங்களுடைய மீட்பு தேவையாக இருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. It is never too late. இது தாமதமாக இல்லை. You can do what God has called you to do.
இனிமே நேரம் இல்லை என்று நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். Don't worry about the cost. Don't worry about what you are doing right now. இழந்ததை குறித்தோ இல்லை இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. When you take that step of faith, நீங்க விசுவாசத்துல ஒரு படியை எடுத்து வைக்கும் பொழுது God will provide everything else. ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார், சகலத்தையும் சந்திப்பார். It is not too expensive. It is not too expensive. It is not too hard to do. இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக நம்ம அறிக்கையிடுறதுக்கு இன்னும் அவ்வளவு கஷ்டமான காரியம் கிடையாது. Your parents won't be disappointed in you. உங்க தாயோ தகப்பனாரோ உங்க மேல கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். Because the one who created you is beside you. ஏன்னா உங்களை படைத்த தேவன் உங்களோடு உங்க பக்கத்துல இருக்கிறார். Father God, I pray for the marriage couples, Lord, that need to be restored. திருமணமான தம்பதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த திருமண வாழ்க்கையை நீங்க மறுபடியும் மீட்டு எடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். Father God, you have joined them, Lord, for a purpose. இவர்களை நீங்க இணைத்திருக்கிறீங்க. உங்க நாமத்துல ஒரு நோக்கத்தோடு நீங்க இணைத்திருக்கிறீங்க. And nothing can break that union. எதுவுமே இந்த உறவை பிரிக்க முடியாது. Father God, I pray, Lord, that the families, Lord, will give you glory for everything you've done. அப்பா, இங்க இருக்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு மகிமை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். The unity in the families, Lord, will be restored. குடும்பத்துல இருக்கிற ஒற்றுமை பலப்படணும், உறவுகள் பலப்படணும். Father God, I pray for your peace and your joy within Sisamani. உங்களுடைய சமாதானத்துக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. Thank you for this church, Lord. இந்த சபைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for the willing hearts to serve you. உமக்காக ஊழியம் செய்யறதுக்கு ஓடுறதுக்கு இருக்கிற இருதயத்துக்காக நன்றி. I believe you are doing the work. அப்பா, நீங்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். I believe, Lord, that you are by our side. அப்பா, நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe that even people say what you're planning is too hard. அப்பா, நம்ம பிளான் பண்ற நம்ம யோசித்து வைத்திருக்கிற காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று ஆளுங்க சொன்னாலும் they will see your glory in this place. உம்முடைய மகிமையை அந்த கண்கள் பார்க்கும். We thank you, Lord, and we give you glory. We give you honor for everything. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி அப்பா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Thank you for everything, Lord. நன்றி அப்பா, எல்லாத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, for saving us. நன்றி அப்பா, எங்களை மீட்டு எடுத்ததுக்காக நன்றி ராஜா. In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன். ஆமென். Amen.